ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சத்தான ஆரோக்கியமான வெஜிடபிள் சூப் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் சூடான வானிலையில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு 1/2 இன்ச் இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக இந்த மாதிரி வதக்கிக்கிட்டு இது கூட இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க பீன்ஸு, கேரட்டு, கோஸு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட குடமிளகா, வெங்காயத்தாள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். காய்கறிகள்லாம் வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு எல்லா காயும். இப்போ இது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து நான் 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுதுன்னா நல்லா திக்கான சூப் ரெடி ஆகிடுச்சோம். திக்கான சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். காய்கறி வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக குடிச்சிருவாங்க. அவ்வளோதான், சூப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. ஹாப்பி குக்கிங்.